விச் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு அல்ட்ரா சவுண்ட் வேவ். இப்ப அல்ட்ரா சவுண்ட்னா என்னன்னு தெரிஞ்சா போதும், இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அல்ட்ரா சவுண்ட் ஒண்ணு கிடையாது. சவுண்ட் வேவ ஃப்ரீக்வன்சியை பொறுத்து வந்து மூணு தான் பிரிப்பாங்க. ஒண்ணு இன்ஃப்ரா சவுண்ட் சொல்லுவாங்க, இன்னொன்னு ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி, இது வந்து நம்ம ஹியூமனால கேட்கக்கூடியது. அடுத்து வந்து அல்ட்ரா சவுண்ட். இந்த அல்ட்ராவும் இன்ஃப்ராவும் நம்மளால கேட்க முடியாது. ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ். ஏன் 20,000? இங்க 20, அதுக்கப்புறம் கிலோ. கிலோட என்ன? 10 பவர் 3. 10 பவர் 3 மீன்ஸ் என்ன? 3 ஜீரோ ஆட் பண்ணணும். அதனால 3 ஜீரோ. எதுக்காக சொல்றேன்னா, சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து டக்குன்னு ரிமூவ் பண்ணும்போது இல்ல சில்லி மிஸ்டேக்கா 20ல இருந்து 2000 ஹெட்ஸ் அப்படின்னு வந்து ரிமூவ் பண்ணாங்க. சோ அதுக்காக தான் சொல்றேன். 20ல இருந்து 20,000 ஹெட்ஸ் நம்மளோட ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி. இந்த அல்ட்ரா சவுண்ட் வந்து இந்த 20,000க்கு மேல, அப்ப என்ன? ஹையான ஃப்ரீக்வன்சி கொண்டது. எப்படி நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம்? இங்க அல்ட்ரா அப்படின்றது பாத்தீங்கன்னா அல்ட்ரா லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அல்ட்ரா லெஜெண்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. அப்ப அல்ட்ரா லெஜெண்ட்னா ரொம்ப டாப். அப்ப அல்ட்ரா சவுண்ட் மீன்ஸ் டாப்ல இருக்காது, ரொம்ப ஹையா இருக்காது. சும்மா கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். இதை வச்சு நம்ம கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். முதல் ஆப்ஷன் ஹை ஃப்ரீக்வன்சி வேவ். எஸ், நான் சொன்னேன் 20,000 ஹெட்ஸ்க்கு மேல. அப்ப இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது பாருங்க, தே ஆர் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் வந்து ஃபார் மெடிக்கல் பர்பஸ். இப்ப இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஜெனரலான ஸ்டேட்மெண்ட். அது என்ன ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்? இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தாவே, அதாவது ஜெனரலிஸ்டிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாவே அது என்னன்னா 99% வந்து அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்ம வந்து கான்செப்ட் தெரியலன்னா ஒரு டவுட் வரும். இதுல என்ன டவுட்னா, இது ஹை ஃப்ரீக்வன்சி இல்லாம லோ ஃப்ரீக்வன்சி தான் என்ன ஆகும்? இதுதான் நம்ம மைண்டுக்குள்ள இந்த மாதிரி வந்து டவுட் வரும். அப்ப என்ன, இதான் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஆனா செகண்டுக்கு இண்டஸ்ட்ரி யூஸ் பண்றாங்க, மெடிக்கல் பர்பஸ்ல யூஸ் பண்றாங்கன்னா ஒரு ஜெனரல் தான் இருக்கு. இருக்கலாம், நம்மளால சொல்லவே முடியாது. இதுல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இதுல மட்டும் யூஸ் பண்ண இதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இன்டெப்தா நம்மளால சொல்ல முடியாது. டெக்னாலஜினாவே நிறைய இதுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எதுக்கு இந்த மாதிரி நான் சொல்றேன்னா, நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தெரியாட்டாலும் எப்படி ஆப்ஷன் அப்ரோச் பண்ணணும் அது நம்ம தெரிஞ்சும் போது சில்லி மிஸ்டேக் வராம நம்மளால தடுக்க முடியும். அதுக்காக தான். தேர்ட் பார்த்தோம்னா, they travel among well defined path even in the presence of obstacles. ஒன்றும் கிடையாது. obstacles மீன்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல இப்ப நம்ம ரூமுக்குள்ள வந்து பேசணும்னு வச்சுக்கலாம். ஏன்னா சவுண்ட் வேவ் பத்தி தான் பாக்குறோம். சவுண்டு நம்ம ஒரு ரூமுக்குள்ள இருந்து பேசும்போது நம்ம பேசுறது ரொம்ப சவுண்டா பேசினா வெளியே கேட்காதானே, டெஃபினட்டா கேட்கும்ல. என்ன மீனிங்? அப்டக்கல் இருந்தாலுமே அதை தாண்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா டிராவல் பண்ணக்கூடியதான் சவுண்ட் வேவ். அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கரெக்டா தான் இருக்கு. ஃபோர்த் பாருங்க, அல்ட்ரா சவுண்ட் cannot be reflected back from effective location. இதுதான் தப்பானது. ஏன் தப்பானதுன்னா, அல்ட்ரா சவுண்டோட அப்ளிகேஷனா என்னதான் சொல்லுவாங்கன்னா, இதுல கொடுத்துதான் சொல்லுவாங்க. அதாவது கேன் என்னன்னா ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும். அது எப்படி ரிஃப்ளெக்ட் பேக் ஆகணும்? அது என்ன அப்ளிகேஷன்? அது என்ன சொல்லிடுறேன். இப்ப மெட்டல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, உலோகங்கள் வந்து செய்யும் போது இந்த ஸ்டீல் எல்லாம் பண்றாங்கன்னா, ஸ்டீல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து செக் பண்ணுவாங்க. என்ன செக் பண்ணுவாங்கன்னா, நம்ம உருவாக்குன ஸ்டீல்ல வந்து நடுவுல எங்கேயாவது கிராக் இருக்கா அதை செக் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ண? அல்ட்ரா சவுண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த அல்ட்ரா சவுண்ட் உள்ள அனுப்புவாங்க. ஏதாவது உள்ள கிராக் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும். அப்ப ரிஃப்ளெக்ட் பேக் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, அதுல கிராக் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அதை நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும். அந்த ஸ்டீல் உருவாக்கல எங்கோ ஒரு இடத்துல வந்து பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டானது.